அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம ஒரு அதிசயமான ஒரு மனிதரை பத்தி பார்க்க போறோம். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம அந்த அதிசய மனிதரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மழையை வரவழைக்கும் சக்தி மனிதர்களில் யாருக்காவது உண்டா? உண்டு. அவர்தான் சார்லஸ் ஹெட்ஃபீல்டு. சுமார் 30 ஆண்டுகளாக மழையை வரவழைத்து சாதனை புரிந்த ஒரு விந்தை மனிதர் இவர். வறட்சியை உடைத்தெறிந்து காண்பித்தார். வாடிய பயிர்களை வளமாக்கி காண்பித்தார். குளங்களை நிரப்பி காண்பித்தார். வறண்டு போன ஏரிகளில் தண்ணீரை வரவழைத்தார். இவரது இந்த அற்புதமான ஆற்றலை கண்டு ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்றது உலகம். இங்கிலாந்தில் ஆண்டுதோறும் நிலவும் கடுமையான பனியை போக்கி தருமாறு இவருக்கு விண்ணப்பம் வைக்கப்பட்டது. அத்துடன் நம்பவே முடியாத மற்றொரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டது. உலகின் மிக பெரியதான சகாரா பாலைவனத்தை தண்ணீர் களமாக்குமாறு இவரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அந்த அளவிற்கு மழையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அற்புதங்களை நிகழ்த்தி காண்பித்தார் ஹெட்ஃபீல்டு. இவரின் அற்புதங்களில் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒன்றை நாம் இங்கே பார்க்கலாம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் சான் டியாகோ நகர நிர்வாகத்திற்கு 1915ஆம் ஆண்டு இவர் ஒரு சிறிய சவால் விடுத்தார். அங்குள்ள மொரினா நீர்த்தேக்கத்தை நிரப்பி காண்பித்தால் தனக்கு $10,000 தர வேண்டும் என்றும், அவ்வாறு முடியவில்லை என்றால் பணம் தேவையில்லை என்றும் கூறினார். மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எப்படியாவது நிரம்பினால் நல்லதுதான் என்ற எண்ணத்தில் இந்த சவாலை மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது நகர நிர்வாகம். அந்த நீர்த்தேக்கம் மிக பெரியது. அதன் கொள்ளளவு சுமார் 57,000 கோடி லிட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவிற்கு இருந்தது. ஆனால் இந்த அணை கட்டப்பட்ட நாள் முதல் 1/3 பங்கு தண்ணீர் கூட இதுவரை நிரம்பியதில்லை என்ற நிலைமை இருந்து வந்தது. இந்நிலையில் ஹெட்ஃபீல்டின் சவாலை ஏற்றுக்கொள்ள நகர நிர்வாக அமைப்பின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் முன்வந்தார். 38,000 கோடி லிட்டர் தண்ணீரை வரவழைத்துவிட்டால் ஒவ்வொரு 3,800 லிட்டர் தண்ணீருக்கும் 1 சென்ட் பணம் தருவதாக வாக்களித்தார். ஆனால் அதே அளவு தண்ணீரை நிரப்ப தவறினால் 1 சென்ட் பணமும் தரப்பட மாட்டாது என்றும் தெளிவாக கூறினார். 1916ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சாண்டியாகோவிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மொரினா நீர்த்தேக்கத்தை அடைந்த ஹெட்ஃபீல்டு மழையை வரவழைப்பதற்கான தனது நடவடிக்கைகளை தொடங்கினார். முதலில் 20 அடி உயரம் மரத்தாலான கோபுரம் ஒன்றை அமைத்தார். அதன் மேல் பகுதியில் உலோகத்தாலான தட்டுகளை பொருத்தினார். அவரால் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மழையை வரவழைக்கும் ஒரு விதமான கலவை அந்த உலோக தகடுகளில் தடவப்பட்டு இருந்தது. பின்னர் ஏதோ ஒரு ரசாயன ஆவியாகுதல் அங்கே நடைபெற தொடங்கியது. அப்பொழுது அங்கே கூடியிருந்த மக்களிடம் மயக்கம் தரும் வகையிலும் பசப்பானதாகவும் சில வார்த்தைகளை பேசி கவர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். ஜனவரி 5ஆம் தேதி அந்த நீர்த்தேக்கத்தில் மிதமான மழை பெய்ய தொடங்கிற்று. ஜனவரி 10ஆம் தேதி பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அது அந்த பகுதியில் மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியாய் 10 நாட்களுக்கு பெய்தது. மழையின் தீவிரத்தை பார்த்த மக்கள் இது தொடர்ந்து நிற்காமலே பெய்யும் என்று நினைத்தனர். கனமழையின் காரணமாக தெருக்களில் தண்ணீர் வெள்ளமாக பாய்ந்தது. கடைகள் திறக்க முடியாமல் போனதால் வியாபாரம் சுத்தமாக முடங்கி போனது. மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ரயில் சேவை நின்றுவிட்டது. போக்குவரத்தே கிடையாது. தொலைத்தொடர்பு, தொலைபேசி முதலியவை செயல்படவில்லை. நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் அதன் வேகம் தாங்காமல் கரைகள் விழுந்தன. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து நாசக்காடாகியது. 10 நாட்களுக்கு பின்னர் மழை ஓய்ந்தது. சில நாட்களில் மேகங்களுக்கு இடையே மெலிதாக சூரியன் தெரிய ஆரம்பித்தது. அலங்கோலமாக கிடந்த நகரத்தில் சீரமைப்பு பணிகள் தொடங்கின. ஆனால் ஜனவரி 26ஆம் தேதி மீண்டும் புயல் உருவானது. மழை கொட்டத் தொடங்கியது. இதன் காரணமாக மொரினா அணையின் நீர்மட்டம் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அதாவது 1 மணி நேரத்திற்கு 2 அடி வீதம் அணைக்கு நீர்வரத்து இருந்தது. ஒரு வழியாக மழை நின்றபொழுது அணையில் தண்ணீர் முழுமையாக நிரம்பியிருந்தது. இன்னும் 5 அங்குலம் மட்டுமே குறைவாக இருந்தது. அதுவும் நிரம்பி இருந்தால் அணையை உடைத்துக்கொண்டு நகருக்குள் தண்ணீர் பாய்ந்து சர்வநாசத்தை வரவழைத்திருக்கும். இதன் அருகே இருந்த ஓட்டை அணையில் தண்ணீர் அதிகமாகி சிதைந்து போனது. கனமழையால் 50 பேர் உயிரிழந்தனர். சுமார் 200 பாலங்கள் அடியோடு தரைமட்டமாகின. அநேகமாக சாலைகள் முழுவதுமே பாழாகிவிட்டன. ரயில் சேவை 32 நாட்கள் முடங்கி போயிற்று. மண் சரிவு காரணமாக பல பகுதிகள் பூகோள ரீதியாகவே மாறிப்போயின. இவை அனைத்திற்கு காரணம் ஹெட்ஃபீல்டு விடுத்த சவால்தான்.
அதன் மூலம் இயற்கையை கட்டுப்படுத்தி தனது அதி அற்புத சக்தியின் மூலமாக மழையை வரவழைக்க முடியும் என்பதை அவர் சாதித்து காண்பித்து விட்டார். ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ள நகர நிர்வாகம் மறுத்துவிட்டது. இது இயற்கையான மழை என்றும் இதற்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்றும் கூறிவிட்டது. எனவே அவர் கட்டிய பந்தய தொகையை அவருக்கு வழங்கவும் நிர்வாகம் மறுத்துவிட்டது. மேலும் இவை அனைத்தும் தன்னால் தான் நடந்தது என்று ஹேட்ஃபீல்ட் கூறினால் அதனை அவர் நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டது. இது கடவுளால் தனக்கு அளிக்கப்பட்ட அற்புத ஆற்றல் என்றும் இதனை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கூறுவது முறையற்றது என்றும் அவர் வாதாடினார். இதனை எதிர்த்து நீதிமன்றத்தை அவர் நாடிய போதிலும் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனாலும் நகர நிர்வாகம் நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டதாகவே மக்கள் கூறினர். ஆட்சியாளர்கள் அவரை அங்கீகரிக்க மறுத்தாலும் இந்த நிகழ்வின் காரணமாக ஹேட்ஃபீல்டின் புகழ் வானத்தை தொட்டது. எனினும் இத்தகைய ஒரு ஆற்றல் அவருக்கு எப்படி வந்தது? இது உண்மையா? ஏதாவது மாயசக்தியின் விந்தையா? இல்ல அறிவியலின் தந்திரமா? இதுவரை இதற்கான விடை கிடைக்கவே இல்லை. என்ன நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் தகடு மேலே ஏதோ ஒரு ரசாயன பொருளை தடவனதாக சொல்கிறாங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு பொருளை தடவியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல செயற்கை மழையெல்லாம் வரவழைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவர் கண்டிப்பாக தடவியிருப்பார். அதனால தான் மழை பெஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட்ஸ் போடுறது கிடையாது. நீங்கள் போடுற அந்த ஒரு சின்ன கமெண்ட்ஸ் தான் என்னுடைய சேனல் மேலும் க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் மறக்காமல் சின்னதாக ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.